வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செம்மையான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். அதுக்காக இதில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு மல்டிகிரெயின் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் நூடுல்ஸே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மல்டிகிரெயின்ஸ்லாம் நூடுல்ஸ் வருது. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மித்தபடி ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நூடுல்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 50 to 60% தான் வேகணும். பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கோல்டு வாட்டரில் அலசிக்கோங்க. இது நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நூடுல்ஸ் தனித்தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 முட்டை நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வைங்க. அப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கிடைக்கும். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது. வதக்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மல்டிகிரெயின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஆனால் நார்மல் ஒயிட் நூடுல்ஸில் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். நம்மளோட சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டின்னருக்கெலாம் செய்கிறதுக்கு இது சூப்பரான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூடுல்ஸ் சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஹாஃப் பாயிலாவோ இல்லை ஒரு ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.